நம்மளோட நாட்டு மாடு இன்னைக்கு கண்ணு போடுற மாதிரி இருந்ததுங்க. பண்ணையில எத்தனை மாடுகள் இருந்தாலும் சரி, நமக்கு நாட்டு மாடு தான் தனி ஸ்பெஷல். நம்ம மாட்டோட ஹிஸ்டரியில கிடாரி கண்ணுங்கிறதே கிடையாதுங்க. அட்லீஸ்ட் இந்த தடவையாவது கிடாரி கண்ணு போடுன்னு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மாடும் படுத்துருச்சுங்க. கால்களும் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. மாடு ரொம்ப நேரமா ஸ்டெயின் பண்ணிட்டே இருந்ததுங்க. ஆனா கண்ணு வந்து வெளியே வரல. சரி, இதுக்கு மேல விட வேணாம், நம்மளே போய் லைட்டா வெளியே இழுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே போயிட்டேங்க. கண்ணுக்குட்டியே காலை பிடிச்சி லைட்டா வெளியே இழுத்தோம்னா மாடு கண்ணு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. எப்பவுமே மாடு கண்ணு போடும்போது இந்த மாதிரி ரொம்ப ஸ்டெயின் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம். லைட்டா வந்து காலை இந்த மாதிரி பிடிச்சி இழுத்து விட்டீங்கன்னா மாடு முக்குறப்போ டக்குன்னு கண்ணு வெளியே வந்துடும். கண்ணை நீங்க வெளியே இழுக்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த காலில் வந்து கோலையெல்லாம் ஒட்டி இருக்குங்க. அதனால வந்து நீங்க இழுத்தீங்க அப்படின்னா ரொம்ப வளவலன்னு இருக்கும். டக்குன்னு உங்களால கிரிப்பா வந்து பிடிச்சி இழுக்க முடியாது. நான் சும்மா அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தேங்க. மாடு ரொம்ப நேரமா ஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கனால டக்குன்னு அப்படியே போயிட்டேன். ஏதாவது ஒரு துணி இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா காலை வந்து ஒரு துணியில லைட்டா பிடிச்சிட்டு அப்படியே இழுத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இழுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். மாடு கரெக்டா புஷ் பண்றப்ப நீங்க இழுத்தீங்கன்னா தாங்க கண்ணு டக்குன்னு வெளியே வரும். நீங்க சும்மா இழுத்தீங்கன்னா வெளியே வராது. கரெக்டா நம்ம மாடு பாத்தீங்க அப்படின்னா லைட்டா புஷ் பண்ணிச்சு, அப்படியே இழுத்த உடனே கண்ணுமே வந்து வெளியே வந்துருச்சுங்க. ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க.